அமைச்சராகி இன்றைக்கு இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய தயவால் அமைச்சராகிவிட்டு இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அக்கட்சியின் மூத்த நிர்வாகி கடுமையாக விமர்சித்துள்ளார். மீண்டும் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார். இது 175வது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 8 முறை உங்கள் ஆதரவை பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இன்றைக்கு இயக்கத்துக்கு துரோகம் செய்துவிட்டு நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய தயவால் அமைச்சராகிவிட்டு இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்கிறார். நம்முடைய அண்ணன் எடப்பாடியாரை அவதூறாக அன்போடு கேட்டுக் கொள்வதெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தனி நபருக்கு சொந்தம் அல்ல, இயக்கத்துக்கு தான் சொந்தம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சொந்தம். நம்முடைய பொதுச் செயலாளர் பின்னால் தான் நிற்கிறோம் என்பதை நிரூபிக்கிற விதமாக நீங்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய பொற்பாதங்கள் வணங்கி வருகிற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரை நிறுத்தினாலும் அதிக வாக்கள் வித்தியாசத்தை வெற்றியட செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.